1000 வருஷத்துக்கு முன்னால நைசாபூர் என்ற ஊர்ல அப்துல் கரீம் அல் குரைஷி ரஹமத்துல்லாஹ்னு ஒரு அறிஞர் பிறந்தாரு. யங் ஏஜில் இவங்க ஒரு வியாபாரியா இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்ல இஸ்லாத்தை ஸ்டடி பண்ணணும்னு இப்னு ஃபாரூக் அல் இஸ்பஹானி ரஹமத்துல்லா அவங்களோட மாணவரா மദ്രஸாவில் சேர்ந்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தோட அடிப்படை அறிவை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாங்க. பின்னால தசவுஃபை கத்துத்தர அபு அலி அத்தகாயிக் ரஹமத்துல்லா அவங்கக்கிட்டையும் மாணவராக சேர்ந்துக்கிட்டாங்க. இதனால் இவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு இப்படி அகீதா ஃபிக் தசவுஃபன்னு மூணுலையும் சமனாக இருந்தது. ஹிஸ்ட்ரியில் இப்படி இல்மையும் தசவுஃபையும் மദ്രஸா காங்கா ரெண்டுலையும் ஒரே டைமில் கற்றுக்கிட்ட ஒரு சில ஆளுமைகளில் இவரும் ஒருத்தர். இவங்க குர்ஆனுக்கு தங்களோட துறை சார்ந்த ஒரு தஃப்சீரை அதாங்க குர்ஆன் விளக்க உரை எழுதணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த தஃப்சீரோட பேரு தான் லதாஇஃபுல் இஷாராத். இவங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட தஃப்சீர்களை போல இல்லாமல் இந்த தஃப்சீர் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு வசனமாக விளக்கம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அரபு சில விளக்கங்கள், ஃபிக் சில சட்ட வரம்புகள், தஸ்கியா சில உள தூய்மை வழிகாட்டல்கள், ஜாஹிர் வெளிப்படையான கருத்துக்கள், பாத்தின் அந்தரங்க அர்த்தங்கள், தூக் ஆழ்ந்த ஞானங்கள், லதாயிஃப் வழிகாட்டும் குறிப்புகள்னு லேயர் லேயராக இந்த தஃப்சீரை எழுதியிருக்காங்க. இமாம் அல் கஸாலி தங்களோட இஹ்யா உலுமுத்தீன்ல பல தடவைகள் இவங்களோட கருத்துக்களை மீட்டியிருக்காங்க. இமாம் அன் நவவி தங்களோட தஹதீப் அல் அஸ்மா வல் லுகாத் என்ற புக்கில் இவங்களை அல் ஹுதா வ ஜுஹத் என்ற பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இமாம் இப்னு தைமியா அவங்க தங்களோட மஜ்மஉல் ஃபத்வா என்ற புக்கில் சொன்னாங்க, அல் குரைஷியை பொறுத்தவரை அவர் நேர்மையான நோக்கத்தையும் நல்ல செயல்களையும் கொண்டிருந்தார். ஆனால் பின்னால் அவருடன் தங்களை இணைத்து கொண்டவர்களில் சிலர் தவறு செய்தார்கள் என்று. அதனால தாங்க இந்த தஃப்சீரை ரீட் பண்ண முதல்ல இஸ்லாத்துடைய பேசிக் நாலேஜை ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது குர்ஆனோட உள்ளார்ந்த டீப்பான ஞானங்களை நோக்கிய ஒரு பயணம். இதனால தான் இமாம் அவங்க இதுக்கு லதாஇஃபுல் இஷாராத் நுணுக்கமான குறிப்புகள் என்று பேரே வச்சிருக்காங்க. அதனால் இந்த தஃப்சீரை மிச்சம் நிதானமாக தாங்க அப்ரோச் பண்ணணும். இதாங்க ஆரம்ப காலத்தில் நைசாபூர் என்ற ஊரில் ஒரு வியாபாரியாக தங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஒரு மனிதர் ஒரு ஜாஹிதாக, ஒரு ஆலிமாக, ஒரு முஃபஸ்ஸிராக, ஒரு சூஃபியாக, ஒரு ஷெய்க் ஆக மாறின சுருக்கமான வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.